كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் அருளினால் இந்த ஜும்மா பெருதினத்திலே நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, நமது ஜமாஅத்தின் சார்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பின் கீழ் 10 மாத கால செயல் திட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த செயல் திட்டத்தை பொறுத்தவரையில 10 மாத காலம் செய்யக்கூடிய செயல் திட்டம் மட்டும் கிடையாது. இந்த மார்க்கமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம், அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளிய மார்க்கம், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் நெறிமுறை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்றான், சும்மா அவ்ஹைனா இலைக், பிறகு உனக்கு வஹி அறிவித்தோம். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்றான், அனித்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, நேரான பாதையில் நடந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று கூறுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வியல் நெறிமுறையை, வணக்க வழிபாடை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தே சொல்றான். இப்ராஹிமை முன்னுதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுகிறான். இத்தகதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹ் இப்ராஹிமை உற்ற தோழராக எடுத்துக்கொண்டான் என்று கூறுகிறான். ரொம்ப நெருங்கிய நண்பர் யார் என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர்கள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாங்க. அல்லாஹ் என்னை ஹலீலாக நெருங்கிய நண்பராக ஏற்படுத்தி கொண்டான்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு புகழ்ந்து சொல்வதற்கான காரணம் என்ன? ஏன் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நாம் முன்னுதாரணமாக எடுக்க வேண்டும்? அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான்டா, வமை யர்கப் மில்லத்த இப்ராஹிம், யார் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவர் யார்? இல்லா மன் சஃபிய நஃப்ஸ, தன்னை தானே முட்டாளாக்கி கொண்டவனை தவிர வேறு யார் தான் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பார் என்று கேட்கிறான். வமை யர்கப் மில்லத்த இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பவர் யார்? இல்லா மன் சஃபிய நஃப்ஸ, தன்னைத்தானே முட்டாளாக்கி கொண்டவனை தவிர இப்ராஹிமுடைய மார்க்கத்தை யார் புறக்கணிப்பார் என்று கேட்கிறான். இப்ராஹிமுடைய வழிமுறை யாரும் புறக்கணிக்க முடியும்? அவன் புறக்கணிச்சான முட்டாள், மடையன், அவன் புத்தி இல்லாதவன் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன் சிந்திச்சு பார்க்கணும், ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு தனித்துவத்தோட சொல்வதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த முன்னுதாரணத்தை சொல்றான், பல இடங்கள்ல சொல்றான். அதுல குறிப்பாக முக்கியமான முன்னுதாரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றான். அஸ்லிம் வைதுகால லஹு ரப்பு, அவரது இறைவன் அவருக்கு சொன்னான் அஸ்லிம், கட்டுப்படி என்றால் அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொல்வார். கட்டுப்படுன்னா அதுல கேள்வி கேட்பார்லாம் கிடையாது, உலக நோக்கம்லாம் கிடையாது, உலக பார்வை கிடையாது. உலக பார்வை உலகத்துல அப்படி நடக்குது, இந்த கேள்வி கேட்பாடே கிடையவே கிடையாது. கட்டுப்படி என்று சொன்னால் கட்டுப்பட்டு விடுவார். அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இறைவனான அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று அடிபணிந்து விடுவார் என்று கூறுகிறான். அப்ப இதை நம்ம பார்க்கணும். முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டதற்கான அடிப்படை காரணம் என்ன?
நம்ம கட்டுப்படுறதுல மாற்றமாக இருக்கிறோம். கல்யாணம்னா கட்டுப்படுறதுல பின்வாங்கிடுறோம். அல்லாஹ் கட்டுப்படுறது இல்லை. கொடுக்கல் வாங்களா கட்டுப்படுறதுல இருந்து மாறு செய்கிறோம். தொழுகையா கட்டுப்படுறதுல இருந்து மாறு செய்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்படு என்றால் கட்டுப்படுவார். உலக நோக்கத்தை பார்க்க மாட்டார், உலகத்தினுடைய நிலைகளை பார்க்க மாட்டார். அவர் வாழ்நாளின் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து தள்ளாத வயது வரை, எந்த அளவுக்கு தள்ளாத வயதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இளமை காலகட்டத்திலும் சரி தள்ளாத வயதிலும் சரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனைகளை கொடுத்தான். இதிபுத்தலா இப்ராஹிம் ரப்பு, இப்ராஹிமுக்கு அவரது இறைவன் கலிமாத்தின் பல சோதனைகளை அவர்களுக்கு கொடுத்த போது அவர்கள் அதை அனைத்திலேயும் முழுமைப்படுத்தினார். சோதனைகளிலிருந்து துவண்டு விட மாட்டார், பின்வாங்கி விட மாட்டார். இப்ப ஆரம்ப கட்டத்தில் இளமை காலகட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புல பொசுகுங்கிறாங்க, பிரச்சாரம் செய்கிறார். அவருடைய கூட்டத்தாட்ட சொல்றாரு, தகப்பனாட்ட சொல்றாரு, நெருப்புல தூக்கி போடுங்கிறாங்க. இவரை கொல்லு, இவரை நெருப்பில் பொசுக்குங்கள், கருக்குங்கள், அல்லது இவரை கொல்லுங்கள்ங்கிறாங்க. அவருடைய நிலை என்ன? ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுவானவன், வ நிஅமல் வக்கீல், அவன்தான் பொறுப்பேற்பதில் சிறந்தவன். இப்படிப்பட்ட உறுதிப்பட்ட நிலைப்பாடு. இது இளமை காலகட்டத்தில் தொடர்ச்சியா, கன்சிஸ்டன்சியா, தொடர்ச்சியா எல்லா காலகட்டத்திலையும் அல்லாஹ் மக்கா பள்ளத்தாக்கில் விட சொல்கிறான். உலக நிலைப்பாட்டை பார்க்கல, உலக நீரோட்டத்தை பார்க்கல, எந்த செடி கொடி கிடையாது, மனித சஞ்சாரம் கிடையாது, வீடு வாசல் கிடையாது, நிழல் கிடையாது, ஒதுங்குவதற்கு நிழல் கிடையாது. கொண்டு போய் விடுகிறார்களா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை ஏதோ ஹஜ் பெருநாள்ல தியாக திருநாளுங்கிற பேர்ல நாம ஏதோ ஒரு நாள் தியாகத்தை நினைவுறோம் நினைக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைதான் இருக்கிறது. நாம என்ன பார்க்கணும்னு கேட்டா, இவ்வுலகத்தை வாழ்க்கையை விட மறு உலக வாழ்க்கையை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம். கொண்டு போய் விடுறாங்க. அடுத்து என்ன நடக்கிறது? மகனை அறுத்து பலியிட சொல்றாங்க. உலகத்திலே இல்லாத விஷயம். உலகத்துல எந்த மத கோட்பாட்டிலையும் நீங்க பார்க்க முடியாது. அதுக்கு துணிகிறாங்க. அப்ப எல்லா காலகட்டத்திலையும் அனைத்திலையும் அவர்கள் சோதனைகளை முடிவு செய்தார், சோதனைகளை முடித்தார், பினிஷ் பண்ணார், குறை வைக்கல. அதான் அல்லாஹ் சொல்றான், அத்தம்மஹுன்ன, அவர்கள் அவை அனைத்தையும் முடித்து காட்டினார். அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஹ்ததன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹத்னா செய்தார்கள். வஹுவ இப்னு ஸமானீன, அவர்கள் 80 வயசா இருக்கும்போது ஹத்னா செஞ்சாங்கிறாங்க. ஹத்னாங்கிறது கட்டாய கடமை கிடையாது, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து. 80 வயசுல ஹத்னா செய்ய வேண்டிய நிலை என்ன? அல்லாஹ்வுக்கு எல்லா கட்டத்திலையும் அடிபடுகிறார். அந்த குழந்தையே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகளே, அவர்களது பிள்ளைகளே ரொம்ப தள்ளாத பருவத்தில் தான் அவங்க மனைவி குழந்தை பேரற்றவளாக இருக்கிறார்கள். இவங்க தள்ளாத வயதை அடைந்து இருக்கிறார்கள். அந்த நிலையில் கொடுக்கிறான். எவ்வளவு பொறுமைன்னு பாருங்க. அதான் இப்ராஹிமை பத்தி அல்லாஹ் சொல்றான், இன்ன இப்ராஹிம் லஹலீம், இப்ராஹிம் சகிப்புத்தன்மை மிக்கவராக இருந்தார். அப்ப இதுல நாம பெற வேண்டிய படிப்பினையில மிக முக்கியமானது கட்டுப்படக்கூடிய தன்மை. உலக சிந்தனையை பார்க்க மாட்டார், உலக நீரோட்டத்தை பார்க்க மாட்டார். அதனாலதான் தனித்துவத்தோடு இயங்குகிறார். இன்றைக்கும் இலங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். நம்ம என்ன நினைக்கிறோம்? குடும்பத்தாரெல்லாம் ஒதுக்குறாங்க, இந்த ஜமாத்துல சேர்ந்து எல்லாத்தையும் பகைக்க வேண்டியதா இருக்கு. ஒருத்தன் கூட சொந்தக்காரன் கிடையாது. எல்லாம் கல்யாணத்துக்கு வரல, கல்யாணத்துக்கு போகல,
எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது? எல்லா வகையிலும் எங்கு பார்த்தாலும் பகையாளிகளாக இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வயது காலூலி கௌமிஹிம் லக்கது கான லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம், இப்ராஹிமிடத்திலேயும் வல்லதீன மஅ, இப்ராஹிமோடு இருந்த அந்த மக்களிடத்திலேயும் உங்களுக்கு அழகான முன்னுதாரணம் இருக்கிறது. வயது காலூலி கௌமிஹிம், அவர்கள் தங்களுடைய கூட்டத்தினரிடத்தில் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னா புரஆஉ மின்கும், நாங்கள் உங்களை விட்டு விலகி நிற்கிறோம். வமிம்மா தஅபுதுன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் எதையெல்லாம் வணங்குகிறீர்களோ அதை விட்டு விலகி நிற்கிறோம். கஃபர்னா பிக்கும், நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். وبدأ بيننا بينكم العداوة والبغضاء أبدا, உங்களுக்கும் وبدأ بيننا بينكم العداوة والبغضاء أبدا, உங்களுக்கும் நமக்கும் மத்தியில் வெறுப்பும் விரோதமும் என்றென்றும் நிலைத்திருக்க போகிறது. ஹத்தா துமினு பில்லாஹி வஹ்தா, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் நம்பிக்கை கொள்கின்ற வரை ஒதுங்குறாரு. ஊர் நீக்கம் பண்ணா, சமூகம் எதிர்த்தால், பரிஷ்காரம் செய்தால் நாம எல்லாம் பார்க்கிறோம் கேட்டா தாழ்வு மனப்பான்மையோட பார்க்கிறோம். உலகத்துல எல்லாரும் இப்படி போறாங்கன்னு பார்க்கிறோம். உலகத்துல உள்ள மக்களை தான் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தே கண்டிக்கிறான். பூமியில் உள்ள அதிகமானவருக்கு நீ கட்டுப்பட்டு நடந்தால் யுதில்லுக அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியை விட்டு உன்னை வழிதவற செய்து விடுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களை விட்டு ஒதுங்கி நிற்கிறோம், விலகி இருக்கிறோம். நீங்கள் எதையெல்லாம் வணங்குகிறீர்களோ அதை விட்டு விலகி நிற்கிறோம், உங்களை ஏத்துக்கிற மாட்டோம். உங்களுக்கு நமக்கும் மத்தியில வெறுப்பும் விரோதமும் என்றதுக்கும் நிலைத்திருக்க போகிறது. எது வரைக்கும்? ஆப்ஷன் சொல்றாரு, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் நம்பிக்கை கொள்கின்ற வரை. நாம எப்படி பார்க்கிறோம்? ஊர்ல எல்லாரும் ஒரு விஷயத்தை செய்யறோம், ஊர்ல எல்லாரும் போய் சொல்றோம், நாமளும் போய் சொல்லுவோம். ஊர்ல எல்லாரும் வட்டி வாங்குறோம். உலகத்தினுடைய மாஸ் சைக்காலஜி, உலகத்துல இத்தனை பேர் இப்படி செய்கிறோம், நாமளும் அப்படி செய்வோம். நம்ம உலக நீரோட்டத்தோடு சென்று கொண்டிருக்கிறோம். அந்த நிலை எதை நோக்கி போகும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி உலக நோக்கத்திற்காக மார்க்கத்தை வைப்பான். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வருங்கிறாங்க. முஸ்லிமை பார்த்து சொல்றாங்க, இஸ்மிஹு ரஜுல் முஃமினன், காலையில முஃமினாக இருப்பான். வயம்சி காஃபிரன், மாலையில காஃபிராக இருப்பான். வயம்சி முஃமினன், மாலையில முஃமினாக இருப்பான். வயுஸ்பிஹு காஃபிரன், காலையில காஃபிராக மாறி விடுவான். முஃமினுடைய நிலையை பத்தி சொல்றாங்க. அப்ப சிந்திச்சு பார்க்கணும். நம்மை கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஏகத்துவ தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்தின் மூலமாக பல இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். பள்ளிவாசலில் நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்லை, நீ என்ன ஊர் நீக்கம் செய்தாலும் பரவாயில்லை, இந்த உலக வாழ்க்கை முக்கியத்துவம் கிடையாது, ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், நீ பள்ளியில் இருந்து விரட்டி அடித்தாலும் சரி, ஜனாசாவை அடக்கம் செய்ய மறுத்தாலும் சரி, திருமணத்திற்கு பதிவேடு என்ற தப்தர் ஓலை கொடுக்காவிட்டாலும் சரி, நான் அல்லாஹ்வுக்காகவே வாழ்வேன், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து கட்டுப்பட்டு நடப்பேன். தொழுகும் போது விரட்டி அடிக்கப்பட்டோம். இன்னைக்கு என்ன நிலைமை? அப்படிப்பட்ட நல்ல ஒரு காலகட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? அந்த ஏகத்துவவாதிகளுடைய பிள்ளைகள் இன்னைக்கு பள்ளிக்கும் அவர்களுக்கும் தொடர்பே இல்லை. உலகம் நம்மை மிகைத்து விட்டது. உலக நோக்கம்தான் முக்கியமாக இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அந்த காலகட்டத்தில் இருந்த ஸ்பிரிட் இல்ல, உறுதித்தன்மை இல்ல. நம்ம நீங்க கவனிக்க வேண்டியது, பள்ளியை உருவாக்கிட்டோம், பள்ளியை உருவாக்கினா முடிஞ்சு போச்சா? பள்ளியை உருவாக்கினா என்ன நிலைமை? பள்ளி அல்லாஹ்வை மட்டும் வணங்குவதற்காக அழைக்கக்கூடிய முக்கியமான விஷயம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பள்ளியில தொழுகிறது, பயான் பண்றதோட முடிஞ்சு போயிடுச்சா? அடுத்த பணி இருக்கிறது, மிக முக்கியமான பணி. நம்முடைய சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது. அழிவின் கொள்கையின் விளிம்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். அருகி வரக்கூடிய உயிரை நம்பாங்கல்ல, கொள்கையில் அருகி வந்து கொண்டிருக்கிறோம். கவனிக்கணும்.
உலக நோக்கத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலைமையில உலகம் சார்ந்த விஷயத்திற்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மார்க்கத்தை பின்தள்ளக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உலக நோக்கத்திற்காக மார்க்கத்தை விற்பான். இடஒதுக்கீடு இல்லாத நேரத்துல கூட கொள்கை இருந்தது, இடஒதுக்கீடு தேவைதான். ஆனால் அந்த இடஒதுக்கீடு 3% கொடுத்திருக்கிறான். 6% நமக்கு தேவை, கண்டிப்பா தேவை. இவ்வளவு அநியாயம் செய்வதற்கு, இந்த நாட்டில் வாழ்வதற்கு, இந்த நாட்டில் நாம அமைதியோட நமக்குள்ள உரிமைகளோட வாழ்வதற்கு மிக முக்கியமானது. அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. மார்க்கத்துக்கு உட்பட்ட அதிகாரத்தை பெறுவது முக்கியமானது. நம்முடைய உடைமைகளையும் உயிர்களையும் பாதுகாத்துக் கொள்ளும்படி மார்க்கம் சொல்கிறது. அதுல மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் என்ன நிலைமை, இங்கே இடஒதுக்கீடுக்காக போராடுறோம், பாடுபடுறோம். மறுமை நாள்ல 50,000 வருஷம் நிக்க போறோமே, இங்க 20-30 வருஷம் வாழ்றதற்காக இடஒதுக்கீடுக்காக போராடி இருக்கிறோம். அந்த உலக நோக்க போராட்டம் எங்க போயிருதுன்னு கேட்டா, மார்க்கத்தை விடக்கூடிய நிலைமையை போயிருக்கு. குர்ஆனோட தொடர்பு இல்லை, மார்க்கத்தோட தொடர்பு இல்லை. நான் பிள்ளைகள் படிக்க அனுப்புறது, மதரசாக்களுக்கு அனுப்புறது குறைஞ்சிருச்சா இல்லையா? இல்ல, 7 மணிக்கெல்லாம் நான் ஸ்கூலுக்கு போகணும். எப்படிப்பட்ட கல்வி அமைப்புன்னு பாருங்க. கல்வி அமைப்புல போய் எப்படி முழுக்க பொருளாதார நோக்கத்தை மட்டும் வைத்து செயல்படக்கூடிய கல்வி அமைப்பு, அதுதான் சொல்ல முடியும். ஒழுக்க நோக்கம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா பாதி கல்வி ஷைத்தான் அடிப்படையில் தான் அந்த கல்வி அமைப்பு செயல்படுகிறது. பாதி உலக நோக்கம், பாதி ஓரளவு நன்மைகள் இருக்கு, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம இங்க அனுப்புறோமே, இது 100க்கு 100 மார்க்கத்துக்கு உட்பட்டன்னு சொல்லி அனுப்புறோம், மனம் விரும்பி அனுப்புகிறோம், அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இது எதை காட்டுதுன்னு கேட்டா, நாளைக்கு வரக்கூடிய சந்ததிகளுடைய நிலைமை மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டு செல்லக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்தில் தொழுகைக்கு பள்ளிவாசல்ல நான் ஜமாத்தாக தொழுவேன், நான் வரலாசிச்சு தொழுவேன், நான் நெஞ்சில் கைகட்டி தொழுவேன், தொப்பி இல்லாமல் தொழுவேன் என்பதற்காக அடித்து விரட்டப்பட்டோம். பல ஊர்களில் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு அந்த ஏகத்துவவாதிகள், அந்த ஏகத்துவத்தை நிலைநாட்ட வந்த அந்த ஏகத்துவ சொந்தங்களினுடைய பிள்ளைகள் ஜும்மா தொழுகையை பார்க்க முடியாது. ஜும்மா தொழுகை நடக்காத, ஜும்மா தொழுகைக்கு அனுமதிக்காத பள்ளி கல்வி நிறுவனங்களை சேர்க்கிறத பார்க்கிறோம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு, கல்வி அமைப்பை நம்ம கையில் எடுக்கணும். மற்ற சமூகங்கள், சில சமூகங்கள் அந்த கல்வி அமைப்பை கையில எடுத்ததுனாலதான் இன்னைக்கு அவங்களுடைய கொள்கையிலையும் வழிகட்ட கொள்கையா இருந்தாலும் அதுல தெளிவா இருக்கு. நாம என்ன பாக்குறோம், இந்த உலகத்துல பாதுகாப்பா இருக்கணும், அமைதியா இருக்கணும். அப்ப மறு உலகத்துல பாதுகாப்பு வேணாமா, அமைதி வேணாமா? இந்த உலகத்துல எல்லா முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பும் அமைதி மட்டும்தான் வாழ்க்கையா? இன்னைக்கு 40,000 கடந்திருக்கிறது. கசாவுல முஸ்லிம்களுடைய படுகொலை, தொழுகைக்கு கடந்த வாரத்துல தொழுகைக்கு ஃபஜர் தொழுகைக்கு 100 பேர் நிற்கிறார்கள். என் நேரமும் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறான். அந்த மக்கள் 100 பேர் நிற்கிறான். இங்க நிலைமை என்ன? சொகுசா ஏசி பள்ளிவாசல்கள் இருக்கிறது, தொழுகைக்கு ஆளக்கான 100 பேர் ரக்காத்துல தொழுது கொண்டு இருக்கும் போதே குண்டு போடுறான். 100 பேருமே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அதுல பாதி குழந்தைகளும் பெண்களும். அப்ப ஃபஜர் தொழுகைக்கு எத்தனை பேர் குழந்தை பெண்கள் இருக்காங்கன்னு பாருங்க. அப்ப நம்முடைய நிலைமை எப்படிங்கிறது சிந்திச்சு பார்க்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையை பின்பற்றோம்னா நம்ம கட்டுப்படக்கூடிய தன்மை முழுமையாக இருக்குதான்னு பார்க்கணும். கட்டுப்பாடு எதுல மட்டும் இருக்கிறது? சிறுக்கு வைக்க மாட்டான், அதுல ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது. நாங்களும் தௌஹீத்வாதிகள் தான், சிறுக்கு இல்லைன்னு சொல்லி வாதிட்டு அதை பிரச்சாரமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய நிலைமை என்ன? நம்ம தெரிஞ்சு வச்சுப்பா, சிறுக்கை தவிர அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பான். முடிஞ்சு போச்சு, கிரீன் சிக்னல் முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் மன்னிப்பான். என்ன விபச்சாரம், திருடினால் எல்லா பாவங்களையும், தொழுகை விட்டால் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். வயகுஃபிரு மாதுன தாலிக லிமன் யஷா, மற்ற பாவங்களை தான் நாடியோருக்கு மன்னிப்பான். ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி விஷயங்களை கூட வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லைன்னு ஏத்துக்கிட்டா போய் சொல்றாங்க, வேணாம், மக்கள் அதிலே கவனம் செலுத்திடுவாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை தான் இருக்கிறது. ரொம்ப தெரிஞ்சிட்டோம்ல, தெரிஞ்சுக்கிட்டது நம்மளே, நம்ம ஒன்றும் தெரியல, அடிப்படையை விளங்கிட்டு இந்த அடிப்படையில் உள்ள
சில முக்கியமான விஷயங்கள் மாற்றுக்கிறது கிடையாது. அல்லாஹ் நாடியோருக்கு மன்னிப்பான் என்றால் நாடுறான், நம்மை நாடுகிறான் என்று எப்படி தெரியும்? ஆனால் நிரந்தர நரகம் கிடையாது. இணை வைப்பை தவிர மற்ற பாவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரந்தர நரகத்தை வைக்கவில்லை. சில விஷயங்களை குறிப்பிடுறான். வட்டியை குறிப்பிடுகிறான், தற்கொலையை குறிப்பிடுகிறான், ஒரு உயிரை கொலை செய்ததை குறிப்பிடுகிறான். மாட்டுக்கிறது கிடையாது. அதுல நிரந்தரமாக, நிரந்தரம் என்றால் நீண்ட காலம், ஆனால் மன்னிப்பில்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் ஒரு முஸ்லிம் நரகத்துல கொஞ்ச காலம் போயிட்டு, அப்படித்தான் அதுக்கு அர்த்தம். நரகத்துக்கு போயிட்டு நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறதா, நேரடியாக சொர்க்கம் செல்வதை ஆசைப்படுறதா? நரகத்துல ஒரு நாள் என்பது 1000 வருஷத்துக்கு சமம். இன்ன யௌமன் இன்த ரப்பிக கல்பி சனத்து மிம்மா தஅதுன். உம்முடைய இறைவனிடத்தில் ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடக்கூடிய 1000 வருடங்களுக்கு சமம். 50,000 வருஷம் நிக்க போறோம் ஒரு நாள். அது 50,000 வருஷம் என்னன்னு இருக்கிறீங்களா? அது கியாமத்துன்னு சொல்றோம். நிற்கும் நாள், யௌமல் கியாமா, நிக்கிற நாள். நிக்கிற நாளை பத்தி சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், ஃபீ யௌமின் கான மிக்தாரு 50 அல்ஃப ஸனா. ஒரு நாள் என்பது 50,000 வருடங்களாக இருக்கும். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. 50,000 வருஷம் நிற்போம். 50,000 வருஷம், அதுவும் நிரந்தர வாழ்க்கை கிடையாது. இந்த 50,000 வருஷத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் அவன் சொர்க்கவாசியா இருக்கலாம் இல்ல நரகவாசியா இருக்கலாம்ங்கிறாங்க. இப்ப சொர்க்கத்துக்கு போகணும்னு வச்சுக்கிறோம், நரகத்துக்கும் போவான். நிரந்தர இணை வைப்பாளம் கிடையாது. அவன் ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறான் தெரியுமா? அவனுடைய நிலையை பத்தி சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அந்த நாள்ல ஜக்காத்து கொடுக்காம செல்வங்களை சேர்த்து வச்சிருக்கிறான் தெரியுமா? அவனுக்கு அவனுடைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன யக்னிஸூன ذஹப வல்ஃபில்லா. எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் சேமித்து வைத்திருக்கிறார்களோ, அவர்களுடைய நெற்றிகளிலேயும் முதுகுப்புறங்களிலேயும் விலாப்புறங்களிலேயும் அவர்களுக்கு சூடு போடப்படும். சொல்றான். இந்த சூட்டை விவரிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். நெற்றிகளையும் விலாப்புறங்களையும் முதுகுப்புறங்களையும் சூடு போடப்படும் 50,000 வருஷத்துல. சூடுனா என்ன? ஒரு தடவை சூடு போட்டு அதோட முடிஞ்சு போச்சா? சூடு போட்டு சொல்றாங்க, கவனிக்க வேண்டிய விஷயம். சூடு போட்டு சூடு ஆறுனத்திற்கு பிறகு மறுபடியும் சூடு போடப்படும். நரகவாசியா இருக்கலாம், சொர்க்கவாசியா இருக்கலாம், இவனுக்கு இந்த நிலைமை. அவன் ஜக்காத்து கொடுக்காத ஆடுகள் மாடுகள், ஆடு மாடு முட்டும், அது அவனை மிதித்து சென்று மறுபடியும் திரும்ப வரும். அது மெலிஞ்சதா இருந்தாலும் சரி, கொளுத்ததா இருந்தாலும் சரி, ஒட்டகம் அவனை கடிக்கும், அவனை மிதித்து சென்று மறுபடியும் போயிருச்சா போ அப்பா அப்படிலாம் கிடையாது. வெட்டவில்லை, அப்படியே கிடப்பானா, மறுபடியும் திரும்ப ஒரு மேல சூரியன் தலைக்கு மேல் நிறுத்தப்படும், எந்த நிழலும் இருக்காது. இந்த நாளை பத்தி சிந்திக்க வேணாமா? இந்த நாள்ல ரிசர்வேஷன், இந்த நாள்ல இடஒதுக்கீடு பத்தி சிந்திக்க வேணாமா? எதுக்குப்பா சம்பாதிக்கிறீங்க? எதுக்கு வெளிநாடு போறீங்க? எதுக்கு படிக்கிறீங்க? படிக்கிறது, படிச்சு வீடு கட்டணும், வாசல் கட்டணும். அந்த வீட்டை நம்மளே அனுமதிக்க முடியாது. நீ என்ன சொல்றான்? படிச்சு முடிச்சுட்டு நல்லா பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம்? மாடா உழைச்சு ஒரு 50-60 வயசுல இருந்து வெளிநாட்டுல இருந்து வருவோம். என்ன செய்வாங்க? நம்ம காத்துக்கிட்டு இருக்கு, நம்ம நினைப்போம் நல்ல வெகுமதி இருக்க போகிறது, நம்மளை அப்படியே கிரேட்ல தூக்கி வச்சுட்டு தாய் தகப்பனார் இப்படிப்பட்டவர்கள்ல என்ன என்று அப்படி நம்ம பிள்ளைகள் அப்படி கவனிப்பாங்கன்னு நினைப்போம். அப்புறம் தான் எட்டி மிதிப்பான், உதப்பான். முதியோர்களுக்கு போன அனுப்பிவிடுவான், இல்ல அந்த மகன் போன அனுப்பிவிடுவான். அப்படி வளர்க்கும் பிள்ளைகளுடைய நிலை அப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது. மார்க்கம் இல்லாத நிலைமை, மார்க்க அடிப்படை இல்லாததினால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் மார்க்கத்தோட தொழுகையோட அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய கொள்கையோடு தொடர்பு இல்லாத நிலைமை. பள்ளிவாசல் இடிஞ்சு கிடக்குது கசாவுல. 6 வயசு போய் வாங்க சொல்றான், விளையாட்டு வாங்க தொழுகைக்கு அழைப்பு. அவங்க ஈமான் என்ன, நம்ம ஈமான் என்ன? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில பெறக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை உலக நீரோட்டத்தோடு சொல்லக்கூடாது. உலகத்துல எல்லாரும் போறான் அப்படி கிடையாது. நம்ம உலகத்துல எல்லாரும் எப்படி கல்வி கற்க போறான்னு அப்படித்தான் அனுப்பிக்கிறோம். நாம கல்வி பாதையை மார்க்கத்தின் அடிப்படையில், அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் உருவாக்க வேண்டும். மற்றவங்க உருவாக்கி இருக்காங்களே,
எவங்கெல்லாம் வழிகட்ட கொள்கைங்கிறோமோ, எவங்க அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உட்பட்டவர்கள்ங்கிறோமோ, அவங்க உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறார்கள். தங்களுடைய பிரச்சாரத்தை இதன் வாயிலா கொண்டு போறாங்க. நாம என்ன நினைக்கிறோம்? தெரிஞ்சுக்கிட்டோம், முடிஞ்சு போச்சு, அதோட ரைட்டு. உலகத்துல எவ்வளவு வேண்டாம் சம்பாதிக்கலாம், மார்க்கத்துல போதும். பாஸ் மார்க், இணை வைப்புங்கிற பாஸ் மார்க், இணை வைப்பு இல்ல அப்படிங்கிற பாஸ் மார்க் எடுத்தா மட்டும் போதும். உம்மா போடுறதா கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் மன்னிப்பான். இம்மாவில் வந்து தூங்குறதா அல்ல எல்லாத்தையும் மன்னிப்பான். ஃபஜ்ர் தொழுகையா அல்ல எல்லாத்தையும் மன்னிப்பான். எப்படிப்பட்ட நிலை இருக்குன்னு பாருங்க. ஒரு காலகட்டத்தில் அறிவுரையை கேட்பதற்கு நாகர்கோவில் இல்லைன்னா இங்கே திருநெல்வேலியில பயம் நடக்கிறது, சென்னையில உரை நிகழ்த்ததுன்னா போய் மக்கள் அதுக்கு படையெடுத்து போகக்கூடிய காலகட்டம் இருந்துச்சு. இப்ப என்னாச்சு? எல்லாம் தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்ச மார்க்கத்தை கடைபிடிக்கலையே. தெரிஞ்ச மார்க்கத்தில் அலட்சியமாக இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரச்சாரத்தை சீசனுக்காக சொல்றதா? சீசன் பிரச்சாரம் அது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியாக அல்லாஹ்விற்கு அடிபணிந்து நடந்தார்களோ அந்த அடிபணியக்கூடிய தன்மை இருக்கிறதா? எல்லா கட்டத்திலையும். திருமணமா, நான் அல்லாஹ்விற்கு அடிபணிந்து முடிவு செய்வேன். என் மகளுக்கு காது குத்துறதா, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து முடிவு செய்வேன். என்னுடைய தொழிலா, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து முடிவு செய்வேன். அந்த அடிபணியக்கூடிய தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தோழர் அவர் எப்படிப்பட்டவர்னா, நாம எப்படி பார்க்கிறோம்டா, வணக்க வழிபாடுகளா இருக்கட்டும், பிரார்த்தனைகளா இருக்கட்டும், அதுல கூட நம்மகிட்ட கவனம் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வாஹ் அல்லாஹ்ட்ட அப்படியே இறைஞ்சி கேட்பாங்க, அப்படியே கெஞ்சி கேட்பார்கள். கெஞ்சி கேட்கணும்னு அவசியமா? நண்பர்ல, ஃப்ரெண்டுல, முனீப் அல்லாஹ்வின் பக்கம் சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுல பெறக்கூடிய முன்னுதாரணம் எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறோமா அல்லது ஷைத்தானை சார்ந்து இருக்கிறோமா? உலகத்தை முடிவு செய்தோம் என்றால், உலக நீரோட்டத்தை முடிவு செய்தோம் என்றால் ஷைத்தானை சார்ந்திருக்கிறோம். இப்ராஹிமுடைய வழிமுறையை பின்பற்றி அல்லாஹ்வை மட்டும் சார்ந்திருந்தால் அல்லாஹ்வின் வழியில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம். சிந்திச்சு பார்க்கணும். ஒவ்வொரு காரியங்களையும் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பல விஷயங்களை பேசிக்கொண்டே சொல்லலாம். அதுல அடிப்படையானது நாம என்ன நினைக்கிறோம்? எல்லாரும் இப்படி இருக்கிறான், ஜமாத்துக்கு வந்துட்டா ஒரு ஒழுங்கா சாப்பிட முடியல, ஒரு நல்லதை விட்டு சாப்பிட முடியல, நல்ல பொருளை சாப்பிட முடியல, ஒரு கல்யாண சாப்பாடுனா அதுல வந்து கையை வைக்கிறான், அதுக்கு போகக்கூடாது, இதுக்கு போகக்கூடாது, பல கட்டுப்பாடுகள் நினைக்கிறோமா இல்லையா? அதுலதான் விழுகிறத பார்க்கிறோம். ஜமாத்து நடவடிக்கை எடுக்கிறது, நிர்வாகம் அதெல்லாம் ரெண்டாவதுங்க. ஆனா இந்த உலகத்துல வந்து நம்மை சீர்திருத்தம் செய்து கொள்வதற்கான மறுமையில கை சேரப்பட்டிருந்தா 50,000 வருஷம் அந்த வாழ்க்கை நிற்கக்கூடிய நிலையிலேயே நாம ஒண்ணும் இல்லாம திவாலாகி போயிட்டு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை பெறக்கூடிய படிப்பினை அந்த மறுமை நாள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்திருக்கிறாங்க. எல்லா நபிமார்களும், ஒவ்வொரு நபிமார்களும் அவங்க செஞ்ச உலகத்துல செஞ்ச தவறுகளுக்காக பயந்து நிற்பார்களாம் அல்லாஹ்விடத்தில். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க, எல்லா மக்களும் போவோம். நீங்கதான் தந்தையா இருக்கிறீங்க, முதல் மனிதரா இருந்தீங்க, நீங்க தான் வந்து நபி, முதல் நபி. அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்யுன்னு சொல்லும் போது அல்லாஹ் என்ன தடுத்திருந்தான், மரத்து பக்கத்துல போகக்கூடாதுன்னு தடுத்திருந்தான். இப்ப அல்லாஹ் என் மேல என்ன கோபத்துல இருக்கான்னு தெரியல அப்படின்னு ஒவ்வொரு நபி பாருன்னு சொல்லுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்றாங்க, 3 பொய்யை தவிர வேற எந்த பொய்யையும் சொல்லலை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க 3மே வேல்யூபிளானது. ஒண்ணு, எல்லாம் சிறுக்க நோக்கி போறாங்க, திருவிழாவுக்கு போறாங்க, நான் நோயாளிங்கிறாங்க, சிலையை உடைக்கிறாங்க. நீ பெருசுக்கு கேட்பது, நீங்க அது பொய்னு கூட சொல்ல முடியாது. நீங்க கேட்டு பாருங்களேன், இல்லைன்னு சொல்லல, ஆமான்னு சொல்லல. கபீருமாக அதுல பெருசு செஞ்சிருக்கீங்க, பெரிய சிலை செஞ்சிருக்கீங்க, கேட்டு பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்கு, கேட்டு பாருங்க. தன்னுடைய மனைவியை பார்த்து சகோதரி, இந்த 3 விஷயங்கள் இதுக்கு பயந்து நடுங்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாளுக்காக பயந்து நடுங்குகிறார்கள். அப்ப அதை நாம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
உலக பாதையை நோக்கி சென்றோம் என்றால் ஒரு முஸ்லிம் உலகத்தில் உள்ள எல்லா மக்களினுடைய நிலைப்பாட்டை நோக்கி சென்றோம் என்றால் நாமும் வழிகேட்டை நோக்கித்தான் செல்வோம். பல நாடுகள், முஸ்லிம்கள் வாழ்ந்த நாடுகள் கண் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ நாடுகள்ல பள்ளிவாசல்கள், வெறுமனே பள்ளிவாசல்கள் தான். இன்னைக்கு தான் துருக்கியில பெரிய இஸ்லாமிய ஆட்சி நடக்கிற மாதிரி நினைக்கிறான். அதெல்லாம் கிடையாது. ரஜப் எர்துகான் ஓரளவு செய்கிறார். இவர் வர்றதுக்கு முன்பாக வர பள்ளிவாசல்ல பாங்கு சொல்வதற்கு தடை. செக்யூலரிசம் நாடு தான், மதச்சார்பற்ற நாடு. 90% மேல முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடு. கொள்கை இல்லை என்றால் அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாவிற்கு கட்டுப்படக்கூடிய நிலை இல்லை என்றால் நம்முடைய நிலைமை இப்படித்தான். அதுக்கு தீர்வு, அடிப்படை தீர்வு, பிள்ளைகளை வளர்க்கும் போது இளமை காலகட்டத்தில் இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளமை காலகட்டத்தில் தன்னை எவ்வாறு அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் என்ற கொள்கை பிரகடனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார்களோ அதில்தான் நம்முடைய கவனம் முழுவதும் இருக்க வேண்டும். இரண்டாவது உலகம் வேணாம்கள. அதுக்கு அடிப்படை தீர்வு நாம் அப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்களை, கல்வி அமைப்புகளை உருவாக்க வேண்டும். என்ன பார்வை இருக்குன்னா, போய் மதரசாக்கு அனுப்பிட்டா பொருளாதார பிரச்சனை வந்துடும், ஹிஃபுல் மதரசாக்கு வந்து அந்த பிரச்சனை வந்துடும், இஸ்லாமிய அப்படிப்பட்ட பார்வை இருக்கிறது. அப்ப பொருளாதார மார்க்கத்தில் உள்ளதான். ஆனால் நம்ம என்ன செய்யறதுன்னு கேட்டா, பொருளாதாரத்திற்கு அஞ்சி மார்க்கத்தை பின்தாங்கக்கூடிய, மார்க்கத்தை பின்தள்ளக்கூடிய நிலையில நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறத பார்க்கிறோம். அதற்குரிய அடிப்படை தீர்வு இந்த பள்ளிவாசல்கள் நாளைக்கு அல்லாவை மட்டும் நினைவுறக்கூடிய, அல்லாவினுடைய மார்க்கத்தை நோக்கி அழைக்கக்கூடிய, அல்லாவினுடைய கல்வியை, அல்லாவினுடைய வகையை படிக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய முதல் உரையை முடிக்கிறேன். அல்லாஹ்வின் அடியார்களே, கடந்த சில நாட்களாக செய்தி ஊடகங்கள் மேற்கு வங்கத்தில், ரெண்டுமே மேற்கு வங்கத்தை ஒட்டித்தான், இன்னும் பங்களாதேஷ்ல ஒட்டி வரக்கூடிய செய்திகள் தான் செய்தியினுடைய தலைப்புச் செய்திகளாக இடம்பெறதை பார்க்கிறோம். அதுல குறிப்பாக பங்களாதேஷ்ல பிரதமரே கவலை தெரிவிக்கிறார். 140 கோடி மக்கள் அங்க உள்ள இந்து மக்களுக்காக கவலை தெரிவிக்கிறாங்க. முஸ்லிம்கள் சிறுபான்மையினர் மணிப்பூர்ல தாக்கப்பட்டது போ அந்த சமயத்துல ஒரு கவலையை கூட தெரிவிக்கவில்லை. சொந்த நாட்டு மக்கள் அகதிகளாக்கப்படுகிறார்கள், அதற்கு எந்த கவலையும் இல்லை. அவர் வந்தது அப்படித்தானே, குஜராத்ல அவர் தானே ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாரு. மீடியாக்கள் காமிக்கிறான், அப்படியே இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் பங்களாதேஷ்ல, அதை காமிக்கிறவன் சில மீடியாக்களை தவிர எப்படிப்பட்டதை காமிக்கல. அங்க போய் முஸ்லிம்கள் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு, அந்த மக்கள் வசிக்கக்கூடிய இடத்திற்கு பாதுகாவல் அளிக்கிறாங்களா, அதை கவனிக்கல. நம்ம நாட்டில் நடக்குமா? நடுநிலை மக்கள் கூட செய்ய மாட்டாங்க. நம்ம அப்படி பல கலவரங்களில் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டோம். எப்படிப்பட்ட நிலைன்னு பாருங்க. இது உரை முதற்கொண்டு அடுத்து என்ன நடக்கிறது? அதே மேற்கு வங்கத்தில் ஒரு பெண் மருத்துவர் கற்பழிக்கப்படுகிறார், கொல்லப்படுகிறார். இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. உடனே அந்த அம்மா கைது பண்ணி, மம்தா பானர்ஜி உடனே குறிப்பிட்ட ஒரு சில மணி நேரங்கள்லயே 2-3 நாளுக்கு உள்ளேயே கைது செய்து அதுக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு சரியான முறையில் நீதிமன்றத்தில் அதை கொண்டு போய் அவனை கொண்டு போய் சிறை சென்றாங்க. ஆனால் என்ன நிலைமை, உயர் நீதிமன்றத்துக்கு போறான் அந்த சங்கிகள், போய் சிபிஐ விசாரணை வேணுங்கிறான், அதையும் ஓகேன்றாங்க. என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த மாதிரி நடுநிலையா செயல்படக்கூடிய மக்களை, ஆட்சியாளர்களை கவிழ்க்கணுங்கிற சதியோட
போராட்டங்களை கலவரங்களை ஏற்படுத்தக்கூடிய போராட்டத்தை நடத்துறத பார்க்கிறோம். காரணம் இது என்ன, நீதி கேட்கறதுக்காக கிடையாது. என்ன காரணம்? ஆட்சியை மாற்றத்திற்கான ஒரு வழிவகை. மணிப்பூர்ல பத்தி இருந்துச்சு, எவனும் கலவரம் அதை கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒரு நாதி இல்லை. ஆனா இதுல நமக்கு நாம பெறக்கூடிய படிப்பினை இன்னைக்கு திரும்ப 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 அல்லாஹ்வினுடைய சட்டங்கள் தேவை. அதை அந்த ஆட்சியாளர் சிந்திக்க மாட்டாங்க. பின்னாலதான் அவனுக்கு வருது. இந்த போக்சோ சட்டம்னு போடுறான். பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடியவங்களுக்கு 25 வருஷம் 30 வருஷம் ஜெயிலுங்க. வாழ்நாளே அதுல இறந்து போயிடலாம். தூக்கு தண்டனை வேணும்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கொண்டே இருக்குது. இந்த மாதிரி அநியாயங்கள் நடக்கிறது அல்லாஹ் எப்படி உருவாக்குறான் பாருங்க. தள்ளப்படுறான், அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு நிர்பந்திக்கப்படுகிறான். அப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, உலகத்துல நம்ம இதுல நம்ம பெறக்கூடிய படிப்பினை, இந்த விஷயங்கள் உலக நடைமுறைகள்ல பெறக்கூடிய படிப்பினை, அல்லாஹ்வுடைய சட்டம் தேவைப்படக்கூடிய இடங்கள்ல எல்லா மக்களும் ஏத்துக்கிற மாட்டான். அல்லாஹ்வினுடைய வகையை உடனே ஏத்துக்கிற மாட்டான். ஷைத்தான் வழியை பின்பற்றக்கூடிய மக்கள் தான் அதிகம் இருப்பான். இன்னைக்கு நடக்கக்கூடிய கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக இங்கிலாந்துல கலவரம் நடந்துச்சு. நம்ம மக்களுக்கு தெரியாது, பெரும்பாலும் மீடியாக்கள்லாம் மறைச்சு சொன்னா. சில குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். ஒரு முஸ்லீம் அகதி செஞ்சுட்டான், ரெஃப்யூஜி செஞ்சுட்டான் அப்படின்னா அது இல்லை, அது பொய். இந்த கஸா போருக்கு பிறகு திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் அங்க உள்ள மக்களுடைய நிலையை பாருங்க. அதை முஸ்லீம் அகதிகளை நாங்கள் வரவேற்போம். எந்த அகதிகளா இருந்தாலும் சரி, அவனுக்கு எதிராக போராடி இருக்கோம் அந்த வெள்ளையின மக்கள். இதெல்லாம் என்ன காட்டுதுன்னு கேட்டா, அல்லாஹ்வினுடைய ஒளியை அவர்கள் தங்களது வாயால் ஊதி அணைக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ் தனது ஒளியை முழுமைப்படுத்துவான், காஃபிர்கள் வெறுத்தாலும். நாம என்ன பார்க்கிறோம்? இஸ்லாத்தில் இருக்கணும், நமக்கு எந்த துன்பமும் இல்லை, நம்ம சொகுசா வாழ்ந்து சொர்க்கம் போலாம்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நாம சத்தியத்தில் இருக்கிறோம் என்பதற்கு இந்த மாதிரி இங்கிலாந்து கலவரா இருக்கட்டும், கஸா தாக்குதலா இருக்கட்டும், இதெல்லாம் மிகப்பெரிய சான்று. சத்தியத்தை ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து எப்படி எதிர்த்தார்களோ அப்படித்தான் எதிர்ப்பார்கள். சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு அந்த மாதிரியான சோதனைகள்லாம் இல்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட சோதனைகள், தொழுகிறதுக்கு வணங்குறதுக்கு, அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்ற கொள்கை பிரச்சாரம் செய்வதற்கு, இதுவே நம்மளால சரியா செயல்படுத்த முடியல, செய்யப்படுத்த மாட்டுக்கிறோம். நம்ம வேலை உண்டு, நம்முடைய பொருளாதார நோக்கம்தான் நம்மை மிகைத்திருக்கிறது. அப்ப நாம எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டோம்? நம்முடைய மறுமை வாழ்க்கை என்ன, நிரந்தர வாழ்க்கை என்ன, நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை என்ன என்பதை பற்றி சிந்திக்காதவர்களா இருக்கும். இந்த உலகம்தான் நிரந்தரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மறு உலக வாழ்க்கை, நிரந்தர வாழ்க்கை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையை பின்பற்றி நாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்பட்டு நடந்தார்களோ அதை போன்று நம்முடைய வாழ்க்கையை அடிபணிந்து அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியுள்ள வேண்டும்.